ரிஷபராசி அன்பர்களே, வாருங்கள். உங்கள் வாழ்வின் ஒரு முக்கியமான திருப்புமுனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். காலம் உங்களுக்காக கனிந்திருக்கிறது. ஆமாங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்க காத்திருப்பு, இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. உங்க சகிப்பு தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதி காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷமா அஷ்டம சனி, 10ஆம் இடத்து சனின்னு சொல்லி காலம் உங்கள ஒரு பெரிய பரீட்சையில தள்ளியிருந்தது. அது ரொம்பவே கடினமான காலம்தான். பண நெருக்கடி, தேவையில்லாத அவமானங்கள், முன்னேறவே முடியாத தடைகள், இப்படி எத்தனையோ சோதனைகளை நீங்க சந்திச்சீங்க. நீங்க பட்ட ஒவ்வொரு வேதனையும் உண்மை. ஆனா இப்ப பாருங்க, அந்த கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி வரப்போறது லாபங்கள் மட்டுமே நிறைந்த ஒரு புதிய அத்தியாயம். இப்பதாங்க நல்ல செய்தியே வருது. சனி பகவான் உங்க ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அதாவது 2026லிருந்து 2029 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை பரிசா கொடுக்க அவர் தயாரா இருக்காரு. இந்த லாபஸ்தானங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சிடுச்சு. இத்தனை நாளா நீங்க கத்துக்கிட்ட பாடங்களுக்கு பலன் கிடைக்க போற நேரம் இது. இனிமே அறுவடை மட்டும்தான். வேலையில உங்களுக்கு வர வேண்டிய அங்கீகாரம் உங்களை தேடி வரும். பெரிய பதவிகள், பொறுப்புகள், நீங்க நினைச்சதை விட அதிகமான சம்பள உயர்வெல்லாம் நிச்சயம். தொழில் செய்யறவங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி ஐயோ முதலீடு செய்யவே பயமா இருக்கேன்னு யோசிச்ச நீங்க இனி வர்ற லாபத்தை எப்படி எண்றதுன்னு பிஸியா இருக்க போறீங்க. புதுசா கிளைகள் தொடங்க இதுதான் சரியான நேரம். உங்க பர்சனல் லைஃப்லயும் ஒரு பெரிய வசந்தம் அடிக்க போகுது. பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னு சேரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அன்பு பெருகும். ரொம்ப நாளா தள்ளி போன கல்யாணம் இனி நல்லபடியா நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு வீட்ல மழலை சத்தம் கேட்கும். சமுதாயத்துல பெரிய பெரிய ஆளுங்களோட நட்பு கிடைச்சு உங்க அந்தஸ்து இன்னும் உயரும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். உங்கள மட்டம் தட்டினவங்க முன்னாடி, உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் பேச வேண்டாம். நீங்க வாங்க போற புது வீடு, நீங்க ஓட்ட போற புது கார், அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற பதிலா இருக்கும். இதுதான் ரிஷபத்தோட ராஜதந்திரம். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வெறும் பணம், பொருள், சொத்துக்களை மட்டும் கொடுக்க போறதில்ல. அதையெல்லாம் விட ரொம்ப ஆழமான ஒரு உன்னதமான பரிசு உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பண, பதவி, வீடு, கார், இது எல்லாத்தையும் தாண்டி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போற அந்த உண்மையான, விலை மதிக்க முடியாத லாபம், அது என்னவா இருக்கும்? இதோ பதில். யார் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்கிறாங்க, யார் உங்களுக்காக உண்மையா நிக்கிறாங்கங்கிற உண்மைய சனி பகவான் வெளிச்சம் போட்டு காட்டுவார். அதுதான் அவர் உங்களுக்கு தர்ற உண்மையான லாபம். ஆமாங்க, உங்க வாழ்க்கையிலிருந்து சில போலியான முகங்கள் விலகி போறது ஒரு நஷ்டமே கிடையாது. அது ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இனி உங்க கூட இருக்க போறவங்க வைரம் மாதிரி உறுதியான, உண்மையான மனுஷங்கள மட்டும்தான் இருப்பாங்க. இந்த தெளிவுதாங்க நீங்க சம்பாதிக்க போற மிகப்பெரிய செல்வம். சரி, இப்போ வரப்போற இந்த பொற்காலத்தை எப்படி தக்க வச்சுக்கிறது, அதுக்கான ரொம்ப எளிமையான சில வழிகளை பார்க்கலாம் வாங்க. இத்தனை நாள் உங்களை அழுத்தின கடன் பிரச்சனைகள் எல்லாம் இனி காணாம போகும். உங்க பேங்க் பேலன்ஸ் உயர ஆரம்பிக்கும். இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை அப்படியே நிலைநிறுத்திக்க நாம என்ன செய்யணும்? இந்த 2 பரிகாரத்தை மட்டும் விடாம செய்யுங்க. உங்க ராசி அதிபதி சுக்கிரனோட அருளை பெற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு ஒரு நெய்தீபம், கர்மநாயகன் சனியோட அருளை பெற சனிக்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம். இந்த 2 சேரும்போது சுக்கிரனோட அருளும் சனியோட நீதியும் உங்கள வாழ்க்கையின் உச்சத்துக்கே கொண்டு போகும். இப்போ சொல்லுங்க ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமா காத்திருக்கிற இந்த பொற்காலத்தை ஆளுவதற்கு நீங்க தயாரா? காலம் இப்போ உங்க கையில.